பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். தீய சக்திகள் விலகி ஓட மகாலட்சுமியோட வாசம் உங்க வீட்டுல வர்ற இந்த மாதிரி ஏத்துங்க, உங்களுக்கு அவ்வளவு சுபிக்ஷம் கிடைக்கும். எப்படி? நல்லா இந்த வீடியோவை கவனிச்சு பாருங்க. உங்க வீட்டுல தலைவாசல்னு இருக்கா? தலைவாசப்படி நிலவாசல்ல முதல்ல இருக்கிறது தலைவாசல். பூஜை எல்லாம் பண்ணி வீடு கட்டும் போது அதை வச்சிருப்போம் இல்லையா? இப்போ அந்த வாசலுக்கு லெஃப்ட் ரைட்டு அங்க ஓரமா சின்னதா ஒரு கோலத்தை போட்டு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு அங்க ஏத்துங்க. இடது கை பக்கம் ஒரு கோலத்தை போட்டு சின்னதா அகல் விளக்கு பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் அங்க ஏத்துங்க. சார், சாமி டெய்லி எல்லாம் முடியாது சாமி, வேலைக்கு போயிட்டு இருக்கேன், டெய்லி எப்படி ஏத்த முடியும்? சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, காலையில போனா என் பையன் பொண்ணு காலேஜ் போறாங்க, ஸ்கூல் போறாங்க, அங்கங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓட்டமும் நடையுமாகத்தான் எங்களது வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. நான் இதெல்லாம் இப்படி ஏற்ற முடியும்? அருமையான கேள்வி. இதற்கு பதில் இருக்கு இல்லையா? டெய்லி ஏத்த வேண்டாம். வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல இதை ஏத்துங்க. ஏத்துனீங்களா? முதல்ல வாசத்தளிக்கிறதுக்கு முன்னாடி நிலப்படி இருக்குல்ல, தலவாழை நிலப்படி, அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கையால் அப்படியே வடிச்செடுத்துடணும். சைட்ல ஒரு கோலம், இங்க ஒரு கோலம் நிலவாசப்படியில போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் லைட்டா கீழே அந்த நிலவாசல் படியை ஒட்டி அழகா சின்னதாக கோலம் போட்டு அகல் விளக்கு இந்த பக்கம், அகல் விளக்கு ஒரு விளக்கு ஏத்தினா போதும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். இது எத்தனை வெள்ளிக்கிழமை ஏத்தணும்? ஏத்திக்கிட்டே இருக்கலாம். சரி, நான் ஊருக்கு போயிடுவேனே, ஒரு 4 நாள் இருக்க மாட்டோம், ஒரு விசேஷத்துக்கு போறோம், அங்க போறோம், எங்க வேணாலும் போங்க, அந்த நாட்கள்ல ஏத்த வேண்டாம். அதாவது வியாழக்கிழமை போறேன், ஞாயிற்றுக்கிழமை வருவேன், அப்ப இந்த வெள்ளிக்கிழமை ஏத்த முடியாதே, பரவாயில்ல. ஏன்னா இது பரிகார விளக்கு இல்லை. வீட்டுல தீய சக்தி போனோம், மகாலட்சுமியோட வாசம் வரணும்னு ஒரு அன்பால ஏத்தக்கூடிய ஒரு விளக்கு இது. இத ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்க எப்போ உங்களால டைம் முடியுதோ, ஆனா காலையில 6 to 7 பண்ணிடணும். நீங்க ஊர்ல இல்லைன்னா பண்ண வேண்டாம். இருக்கேன் அப்படின்னா நீங்க சரி, நான் ஒரு 7 மணிக்கு நான் வெளில போறேன் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி 5 to 6 ஏத்திருங்க. கொஞ்ச நேரம் இந்த விளக்கு எரியணும், அவ்வளவுதான். இந்த விளக்கு எரியும் பொழுது அந்த விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி அந்த விளக்கேற்றும் பொழுது, அந்த விளக்கு எரியும் பொழுது அந்த ஆவியானது, அதாவது அந்த எண்ணெய் அப்படியே எவாபரேட் ஆகும் பொழுது அந்த நல்லெண்ணெய் வாசனை பயங்கரமா வந்து உங்க வீட்டுல இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் விரட்டி விட்டாலே மகாலட்சுமியோட வாசம் அங்க வந்துடும். அப்ப உங்களுக்கு தெரியும், இத்தனை நாளா நானு ஏந்திருக்க முடியாமையே இருந்தேன், இப்போ இந்த விளக்கேத்திலிருந்து நான் ஏந்திருக்கிறேன். அப்படி யாரும் சொல்ல வேண்டாம், உங்க மனசு உங்களுக்கு சொல்லும். அதே மாதிரி வீட்டுல இந்த அம்மா சமைச்சாலே போதும், அவ்வளவு வாசனை வருது. இத்தனை நாள் எங்க அந்த வாசனை போச்சு? ஏன்னா நெகட்டிவ் அந்த வீட்டுல இருந்திருக்கு. இது உண்மைங்க. அது நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம், அடிச்சு போட்ட மாதிரி வீட்டுல இருக்கும், படுத்தா ஏந்திருக்க முடியாது, எப்படா வந்து உட்காரும். அது டயர்ட்னஸ் இருந்தாலும், டயர்ட்னஸ்ங்கிறது என்ன, ஃபுல்லா இருக்குமா? கொஞ்ச நேரம் உட்காந்து ஏந்திரிச்சா சரியாயிடும். ஆனா ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து உட்காந்தா என்னால ஏந்திருக்க முடியல, பேச முடியல, யார் இருந்தாலும் கடுப்படிக்கிறேன், என் குழந்தை போமா தள்ளி போமா, ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டா தள்ளி போ, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கடந்த 2 மாசமா இருக்கு என் வீட்டுல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுல துர்தேவதைகளுடைய நடமாட்டம் நிறைய இருக்கு. அதை எப்படி நீங்க போக்குறது? ஒரே வழி, இந்த பரிகாரம் தான். இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்குது, உங்க வீட்டுல என்னென்ன மாற்றங்கள் இருக்குங்கிறது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அப்ப என்ன தோணும் உங்களுக்கு? ஆஹா, இந்த விளக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் நிரந்தரமாக ஏற்றிக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த எண்ணம் தாங்க. நல்லதை யாராவது சொன்னால் கேட்டுக்கணும் இல்லையா? இப்போ நீங்க இந்த விளக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு ஏத்துறீங்களோ, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
விடாம ஏத்தணும். அடுத்தது கேட்பீங்க, டெய்லி ஏத்தலாமா? உங்க விருப்பம். என்னால முடியும், டெய்லி ஏத்துவங்க அப்படின்னா தாராளமா ஏத்துங்க. டெய்லி ஏத்துறது தப்பே கிடையாது. ஆனா தினமும் ஏத்த முடியாதுன்னு சொல்றவங்க வெள்ளிக்கிழமை இது ஒரு பிராக்டிஸா கொண்டாங்க. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த விளக்கு ஏத்தாம அடுத்த வேலை பார்க்க கூடாதுன்னு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடக்குங்க. உங்க மூளை கொண்டு போய் ஒரு சீக்கிரம் ஏந்திரு, விளக்கேத்தணும், ஏந்திரு நம்ம மூளை நம்ம கிட்ட சொல்லும் இல்லையா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைவாசல் நிலவாசப்படிக்கு கீழே லெப்ட் ரைட்டு கோலம் போட்டு விளக்கேத்தணும். அதுக்கு முன்னாடி தலைவாசல் நிலப்படிய கையால அலம்பி 2 கோலங்கள் போட்டுட்டு ஏத்தணும். ஏற்றி பாருங்க, உங்க வீட்டுல எப்படி லட்சுமி கடாட்சம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். செய்யறீங்களா? செய்யுங்க. லட்சுமி கடாட்சத்தோடு நன்றாக வாழுங்கள். பணம் நமக்கு தேவைதான். அந்த பணத்தை எவ்வளோ உழைச்சாலும் அந்த பணம் நமக்கு நிற்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குதுன்னா லட்சுமி கடாட்சம் இருந்தால் நமக்கு எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேரலக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.